பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எதிரியின் எதிர்ப்பே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு முகாந்திரம். ஆதார வசனம் 1 சாமுவேல் 7:7. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, எங்கள் ரட்சிக்கும்படிக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஜெப வீரர்களே, பதில் பெறும் ஜெப வீரர்களே, மேற்கண்ட வசனம் பேசப்பட்ட காலம் கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கையில் அகப்பட்டு விட்டது. பெட்டியின் நிமித்தம் சங்காரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் திரும்ப இஸ்ரவேலருடைய பகுதிக்கு அனுப்பிவிட்டார்கள் உடன்படிக்கை பெட்டியை. கிரியாத் யாரீமின் மனுஷர் வந்து பெட்டியை எடுத்து அமினதாபின் வீட்டிலே வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியாத் யாரீமிலே 20 வருடங்கள் அங்கேயே இருந்தது. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் யாவரையும் கூட்டி சேர்த்து, ஏன் இந்த அவல நிலை? நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயங்களை நேராக்கி கொள்ளுங்கள், கர்த்தருக்கு அருவருப்பானது விட்டுவிடுங்கள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்றான். அப்படியே மக்கள் தங்களை நேராக்கி கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். சாமுவேல் யாவரையும் மிஸ்பா என்ற இடத்திலே கூடி வரும்படி செய்தான். எதற்காக? இனிமேல் பெலிஸ்தர் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு விலக்கி காக்கும்படிக்கு யாவரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரிடம் மன்றாடும்படிக்கு ஒன்று சேர்ந்தார்கள். எல்லாரும் ஜெபிக்கத்தான் இஸ்ரவேலர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். மிஸ்பாவிலே கூடி வந்தார்கள் ஜெபிப்பதற்கு, வழி செலுத்துவதற்கு. ஆனால் எதிரி கிளம்பிவிட்டான். இவர்கள் இஸ்ரவேலர்கள் எந்த யுத்த முகாந்திரம் செய்ய ஆயத்தமாக இல்லை. தங்கள் தேவனிடம் மன்றாடத்தான் கூடினார்கள். சாமுவேல் இதை கேள்விப்பட்டவுடன் பலி செலுத்தி மன்றாடினார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக பட்டு விழுந்தார். இது வரலாறு. மக்களே, எப்பொழுதெல்லாம் கூடி நாம் ஜெபிக்க ஆயத்தமாகும் போது, ஒரு கார்ப்பரேட் பிரேயர், சபை ஆராதனை, விசேஷித்த சபை கூடுகை, உபவாசம் இருந்து ஒரு வீட்டிலோ அல்லது சபையிலோ கூடி ஆராதிக்கிறது, மகா பெரிய தேவ வல்லமை சபைக்கு, போதகர்களுக்கு, ஸ்தாபனத்திற்கு, தனிப்பட்ட விசுவாசிக்கு இறங்கும். இது எதிராக எழுந்த எதிர் வல்லமையை இந்த தேவனுடைய வல்லமை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்துவிடும். இது சத்தியம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடுகிறீர்களோ, ஒன்றாக கூடுகிறீர்களோ, பெரிய மெசேஜ் எல்லாம் தேவையில்லைங்க. அவர் ஆராதிக்கிறது, அவர் செய்த நன்மைக்கு தோத்திரம் சொல்லுது, ரட்சிப்புக்கு தோத்திரம் சொல்லுது, ஆராதிக்கிறது. அந்த இடத்தில் தேவ வல்லமை அளவில்லாமல் இறங்கும். தனிப்பட்ட ஜெபத்திலும் இறங்கும். இதை நீங்கள் கண்ணால் காண முடியாது, ரிசல்ட்டை பார்க்கலாம். இதற்கு அடையாளம் என்னவென்றால், நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிப்பது, ஸ்தோத்திர பலி செலுத்துவது, துதி செலுத்துவது, ஆராதனை செலுத்துவது. எந்த மெசேஜ் அன்று இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிப்பது. ஒரு மனதோடு கூடி கர்த்தருக்கு நேராக ஆயத்தம் வாக்கும்போது எதிரி நம் மனதிலே ஒரு திகிலை, ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவான். சிலருக்கு சில காரணத்தால் பயம் உண்டாக்குவான். சிலருக்கு காரணமே இல்லாமல் பயத்தை உண்டாக்குவான். கூடி ஜெபிக்க ஆராதிக்க புறப்படும் போதே தடையை உண்டாக்குவான். என்றுமில்லாத ஆர்கியுமெண்ட் அன்று வீட்டில் எழும்பும். துர்ச்செய்தி கூட வரலாம். சங்கீதம் 112:7. பயப்பட வேண்டாம். இவைகளெல்லாம் அற்புதமான ஆசீர்வாதத்திற்கு அடையாளங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். ஆபிரகாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி ஈசாக்கை பலி கொடுக்க போனான். ஆபிரகாம் சாதாரண மனிதன் தானே, நம்மை போல பயம் திகிலும் இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவர் மேல் வைத்த அன்பு, விசுவாசம், இவைகளெல்லாம் மேற்கொண்டது. போய் பலி செலுத்த ஆயத்தமானான். அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதன் பின் கீழே வந்து விட்டான். ஈசாக்கியை கூட்டிக் கொண்டு கீழே வந்து விட்டான். இதன் பின் கீழ்ப்படிந்த பின் ஆதியாகமம் 15, 17, 18 அதிகாரங்களில் ஆசீர்வாதங்களை திரும்ப திரும்ப சொல்லி இருந்தாலும் இப்பொழுது தன் பேரிலேயே ஆணையிட்டு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை மிகவும் உறுதிப்படுத்தி தன் பேரிலே ஆணையிட்டு தெளிவாக கொடுத்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17, 18 வாசித்து பாருங்கள்.
எப்பொழுதெல்லாம் இந்த குணம், இந்த ஆட்டிடியூட், இந்த பழக்கம் வேண்டாம் என்று ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போது அதை நீங்கள் முழு மூச்சாக நின்று உறுதியெடுத்து விலக்க, ஒழிக்க, விட்டுவிட எழும்புகிறீர்களோ அப்பொழுதே அன்றே சோதனை வரும். விட்டுவிட முடியாதபடி எதிர்ப்புகள் வரும். இனி பொறுமையாக இருக்கலாம், ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொல்கிறார் என்று பொறுமையாக இருக்கலாம் என்று எப்பொழுது நினைக்கிறீர்களோ அன்றையே சோதனை வரும். எதையெல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறீர்களோ கர்த்தருக்காக, உங்களுக்காக, அவர் சொன்னதற்காக, அதுக்கு சோதனை வரும். ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்று நினைக்கிறீர்களோ அன்று செய்யும்படியாக வருமுங்க. இதுவே அடையாளம் நீங்கள் கனவிலும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை ஈடாக பெறப் போகிறீர்கள் என்று. எப்படியாவது அதை செய்து விடுங்கள். அதையும் தாண்டி அதை பழியாக செலுத்தி கர்த்தருக்கு நேராக்கி கொள்ளுங்கள். எடுத்த ஸ்டெப், முன்வைத்த காலை பின் வைக்காதீர்கள். நீங்கள் எடுத்த டெசிஷனில் உறுதியாக இருங்கள். அதை அசைக்க வரும், அசைய விடாதீர்கள். கர்த்தர் பலன் தருவார். கிருபை, உங்கள் பலன் ஒன்றுமில்லை, கர்த்தர் கிருபை தருவார். அவருக்காக அல்லது அவர் சொன்னார் என்று நீங்கள் கீழ்ப்படிக்கு இறங்கும் போது கர்த்தருடைய பலன் அளவில்லாமல் உங்கள் மேல் இறங்கும். உங்களது பலனை எல்லாம் கூட்டி சேர்த்து எப்படியாவது செய்து விடுங்கள். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள். இதை பரலோகம் கணக்கில் வைக்கிறது, பார்க்கிறது. வீட்டில் இவ்வளவுதான் இருக்கிறது, ஆனால் சோதனை பாருங்க, பசியோடு சிலர் வந்து விட்டார்கள். இருப்பதை சந்தோஷமாக பரிமாறுங்கள், கொடுங்கள். இதுவே அடையாளம் உங்கள் களஞ்சியம் நிரம்புவதற்கு. எதிரியான சவுலை அழிப்பதற்கு தாவீதுக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்தது. அவன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னை காத்து கொண்டான். அந்த பாவத்தை செய்யாமல் காத்து கொண்டான், ஏதும் செய்யவில்லை. அதுவே அவனுக்கு வெற்றிக்கு அடிக்கல். அவனுக்கு அன்று தெரியாது, வேதம் வாசிக்கிற நமக்கு தெரிய வேண்டும், தெரியும். தனிப்பட்ட ஜெபம் இதற்கு இடையூறு வரும். ஜெபத்தை விடாமல் செய்யுங்கள். இத்தனை காலம் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டாய்? நிந்தை பேச்சு வருகிறதா? இதுவே அடையாளம். கண்டுகொள்ளாதீர்கள், பொறுமையாக இருங்கள், சிரித்து கொள்ளுங்கள். அற்புதத்தை காண்பதற்கு இதுவே அடையாளம். ரூத்து புத்தகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரூத்தும் விதவை, ஓர்பாலும் விதவை. ரூத் அந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டி நகோமியை பிடித்து கொண்டான். இளம் விதவை, ஊரை விட்டு போகாத, எத்தனை தடுதல் இருந்திருக்கும். முடியாது, நான் போயே தீர்வேன். வந்தாள் அல்லவா, எதிர்த்து ஆண்டவரை பிடித்து கொண்டாள் அல்லவா, அதற்கு எதிர்ப்பை தாண்டி வந்தாள். ஏன் நகோமியே சொன்னால் வராதே வராதே, திரும்பி போய்விடு என்று. விடவே இல்லையே, ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஐயோ, கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனே, தெரிந்தே இதை செய்து விட்டேனே, தெரிந்தும் செய்யாமல் விட்டேனே என்று மனதில் துக்கப்படுகிறீர்கள் அல்லவா. இது நல்ல துக்கம், இது கர்த்தருக்கேற்ற துக்கம். இதுவே அடையாளம் நீங்கள் கர்த்தருக்கு நேராக நிற்கப் போகிறீர்கள் என்று, பரிசுத்தமாக்கி கொள்வீர்கள் என்பதற்கு அடையாளம். அடையப்போகும் தேவ வல்லமைக்கு இது அடையாளம். மார்க் 4:37-41 வரை வாசித்துப்பார். இயேசு அதில் தான் வருகிறார். படகு கவிழும் அளவிற்கு காற்றும் ஏன் இயேசு வருகிறாரே, அப்புறம் ஏன் இத்தனை தடுதலைகள்? அங்கே ஒருத்தனுக்கு லேகியோன் பிடித்த, பிசாசு பிடித்தனது, அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது. அந்த விடுதலை கொடுக்க முடியாத அளவுக்கு தடுதலை வந்து, இயேசுவுக்கே அப்படி என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். தடுதலையெல்லாம் அப்புறப்படுத்தி விடுங்கள், அவர் படுத்தி விடுவார். எடுக்கும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது உங்களுக்கு. அந்த பதட்டமான சூழ்நிலை போனார்கள். அந்த லேகியோன் பிடித்ததுன்னு விடுதலையானான். தடை நீங்கியது. அவன் விடுதலையாகி தன் இனத்திற்கு, நாட்டிற்கு சுவிசேஷகன் ஆனான். அப்பேற்பட்ட காரியம் நடப்பதற்கு விடமாட்டான் பிசாசு. வீண் பழிச்சொல், காரணமில்லாத பகை, தடையா சோர்ந்து போகாதீர்கள். இதற்கு பின்னால் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு ஒட்டகங்கள் உங்களை நோக்கி வருகின்றன. ஜெபிக்கலாம். புயலுக்கு பின் அமைதி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தடை, புயல், எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டம் இவைகளை தேவ மக்களுக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்று கண்டுகொண்டோம். நன்றி ஆண்டவரே. எது வந்தாலும் எங்கள் இருதயம் தகப்பனே உம்மை நோக்கி நேராக இருக்க வேண்டும். ஆசைப்படுகிறோம். கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, எனக்கு நேராக நீட்டப்பட்ட கர்த்தரின் கரத்தை எதுவும் மறைக்கவோ மடக்கவோ முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.